ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒருவன் ஸ்கூலுக்கு போற ஒரு பையன், மூத்த பையன். இன்னொரு ஒரு சின்ன பிள்ளை, 3 வயசு, இன்னும் ஸ்கூல் போல. தகப்பனார் இந்த மூத்த பிள்ளைக்கு அடிக்கடி ₹1 கொடுக்குற வழக்கம் உண்டு. இதையெல்லாம் அந்த பையன் சேர்த்து வைத்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் அந்த தகப்பனாருக்கு பிறந்த நாள் வந்து, அன்னைக்கு இரவு அம்மா வந்து அழகான ஒரு கேக் ரெடி பண்ணி அப்பாவுக்கு கட் பண்ணுறதுக்காக காத்திருந்தார்கள். இந்த பையன் சொன்னா, அம்மா நான் வச்சிருக்கிற அந்த காசுக்கெல்லாம் அப்பாவுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னான். அம்மா உடனே சரி அப்பாவுக்கு நம்ம ஒரு காஸ்ட்லி பேனா ப்ரெசென்ட் பண்ணலான்னு ஒரு பென் வாங்கி வச்சிருக்கிறாங்க கிஃப்ட் ரேப் பண்ணி. 12 மணி ஆனது. கேக் கட் பண்ணி எல்லாரும் செலிப்ரேட் பண்ணதுக்கப்புறம் மூத்த மகன் தன்னுடைய கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்து அப்பாட்ட கொடுத்தான். அப்பா அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ ஹாப்பி அபவுட் யூ, நான் கொடுத்த ஒவ்வொரு ரூபாயும் நீ செலவு பண்ணாமல் எனக்காக சேர்த்து வச்சியே, தேங்க்யூடா அப்படின்னு சொல்லி அவனை கட்டி அணைச்சு அந்த கிஃப்ட்டை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். அப்போ திரும்பி பார்த்து விளையாட்டா சின்ன பையனை பார்த்து கேட்டார், நீ எனக்காக என்ன வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி. அவன் சொன்னான், நீங்கள் எனக்கு இது வரைக்கும் எதுவுமே கொடுத்ததில்லை, காசுலாம் கொடுத்ததில்லை, எனக்கு கடைக்கு போய் வாங்க தெரியாது அப்படின்னு வேகமாக கிச்சனுக்கு ஓடினான். எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, எங்கே ஓடுறான் அப்படின்னு. இங்கே ஒரு பெரிய அண்டா மூடுற, ஒரு பெரிய தேக்ஷா மூடுற, ஒரு பெரிய மூடி எடுத்துட்டு வந்தான். அவனால அதை தூக்கலாம் முடியல, இழுத்துட்டே வரான். அப்போ 3 பேரும் சிரிக்கிறான், அப்பா அம்மா அண்ணன் 3 பேரும் சிரிக்கிறாங்க. ஏய் இந்த அண்டா மூடியவா கொடுக்க போறேன் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சிரித்து கொண்டிருக்கும் போது அதை கீழே போட்டான். அதை அப்படியே சுத்தி சுத்தி கீழே அமைதியாக விழுந்தது. விழுந்த உடனே அது மேலே ஏறி நின்று சொன்னா, அப்பா எனக்கு கொடுக்கறது ஒன்றும் இல்லை, ஐ அம் யுவர் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி. அவன் ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒன்று எதிர்பார்க்கல, எக்ஸ்பெக்டிங் யூ, உங்களை தான்.